ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் லிங்க் பண்ணுறதுக்கு கடைசி டேட் பார்த்தீங்கன்னா 31 மார்ச் 2022. எதுக்காக பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் லிங்க் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டூப்ளிகேட் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் டிரான்சாக்ஷன் ஜென்யூனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். இதனால கவர்மெண்டோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பர்சனுக்கு ஒரு ஆதார் கார்டு தான் கொடுப்பாங்க. ஏன்னா பயோமெட்ரிக் இருக்கிறதுனால ரெண்டாவது ஆதார் கார்டு அவரால் வாங்க முடியாது. ஆனால் பிரசன்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, பேன் கார்டு ஒரு பர்சன் ஒன்றுக்கு மேற்பட்ட பேன் கார்டு அவரால் வாங்க முடியும். ஆனால் இன்கம் டேக்ஸ் ரூல் படி அந்த மாதிரி வாங்கினாங்க அப்படின்னாக்கா அஃபென்ஸ் இமிடியேட்டா டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிய வந்தாக்க 10,000 ரூபாய் பெனால்ட்டி போடுவாங்க, லீகல் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்றது மூலமா அந்த டூப்ளிகேட்டா எடுத்தது எல்லாமே ரிமூவ் ஆயிரும். ஒரு சில பேர் 2 பேன் கார்டு வச்சு ஃபேக்கா டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் எல்லாம் ரிமூவ் ஆகிறதுனால கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும். இந்த லிங்க் பண்றதுக்கான டைம் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்போ அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் லிங்க் பண்றதுக்கான டைம் இன்க்ரீஸ் பண்ணல. இந்த 31 மார்ச் 2022க்குள்ள எல்லாரும் பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் லிங்க் பண்ணணும் இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்ல. அப்படி லிங்க் பண்ணல அப்படின்னாக்க பெனால்ட்டி அப்ளிகபிள். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் நம்பர் 17/2022 29th மார்ச் 2022ல ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுல தான் அந்த பெனால்ட்டியை பத்தின டீடைல் கொடுக்குறாங்க. பெனால்ட்டி அண்டர் செக்ஷன் 234H இந்த ப்ரொவிஷன்ல தான் பெனால்ட்டி சார்ஜ் பண்ணுவாங்க. 31 மார்ச்சுக்குள்ள நம்ம லிங்க் பண்ணிட்டோம்னா பெனால்ட்டி நமக்கு வராது. 1 ஏப்ரல்ல இருந்து 30th ஜூன் அந்த 3 மாசத்துக்குள்ள நம்ம லிங்க் பண்ணோம் அப்படின்னாக்க 500 ரூபாய் பெனால்ட்டி அப்ளிகபிள். 3 மாசத்துக்கு அப்புறமா லிங்க் பண்ணோம் அப்படின்னாக்க 1000 ரூபாய் பெனால்ட்டி லெவி பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி 1000 ரூபாய் தான் இருந்துச்சு. இப்போ ஃபர்தரா ஒரு 3 மந்த் டைம் தந்திருக்காங்க. 50% பெனால்ட்டியை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பெனால்ட்டி வர வரைக்கும் நம்ம யாரும் வெயிட் பண்ண வேண்டாம். இன்னும் நமக்கு ஒரு நாள் டைம் இருக்கு. நீங்க ஆதாரையும் பேனையும் லிங்க் பண்ணல அப்படின்னாக்க இமீடியட்டா லிங்க் பண்ணிருங்க. பேனையும் ஆதாரையும் லிங்க் பண்றது வேரியஸ் மெத்தட் இருந்தாலும் நம்ம டைரக்டா இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்ல போயிட்டு லிங்க் பண்ணிக்கலாம். அது ரொம்ப எளிமையான மெத்தட் தான். அது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நார்மலாக நம்ம கூகுளில் போயிட்டு இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் அப்படின்னு நம்ம டைப் பண்ணாக்க ஃபஸ்ட்டு லிங்க் வரும். அதை என்டர் பண்ணுங்கள். வரக்கூடிய ஃபஸ்ட்டு போர்ட்டலை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷன். இதில் ஃப்ரண்ட்லேயே நம்ம கொடுத்துருக்காங்க லிங்க் ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ண வேண்டியதான். கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த ஸ்க்ரீன் இருக்கும். இதில் கேட்கக்கூடிய டீட்டெயிலை மட்டும் நம்ம கொடுத்துட்டு லிங்க் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட பேன் கார்டு நம்பர், அடுத்த ஆதார் கார்டு நம்பர், அடுத்த நேம் ஆஸ் பர் ஆதார். ஆதாரில் நேம் எப்படி இருக்கோ அதை நம்ம டைப் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபோன் நம்பரை டைப் பண்ணணும். இந்த 2 கண்டிஷனையும் டிக் பண்ணணும். டிக் பண்ணிட்டு லிங்க் ஆதார் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா நேம் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னாக்கா பேக் எண்டில் சிஸ்டம் வெரிஃபை பண்ணி லிங்க் ஆயிரும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். செகண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னாக்கா நான் லிங்க் பண்ணிட்டேன்னா என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு யாராச்சும் சந்தேகப்படுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கோமா இல்லையாங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா வரக்கூடிய ஸ்க்ரீனில் பேன் கார்டு நம்பரும் ஆதார் கார்டு நம்பரையும் கொடுத்து வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த பேனுக்கும் ஆதாருக்கும் லிங்க் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிட்டு நமக்கு ஸ்க்ரீனில் தெரிஞ்சிடும். இன்கேஸ் லிங்க் ஆகலை அப்படின்னாக்கா நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் டைப் பண்ணிட்டேன். இங்கே வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் நான் கொடுக்குறேன். இப்போ என்ன டிஸ்பிளே வருதுன்னா யுவர் பேன் இஸ் ஆல்ரெடி லிங்க்டு டு கிவன் ஆதார். ஸோ இப்போ லிங்க் ஆகிடுச்சு. ஸோ இப்போ லிங்க் ஆகிடுச்சு. ஃபர்தராக நான் எந்த ஆக்ஷனும் எடுக்க வேண்டிய தேவையில்லை. யார் லிங்க் பண்ணாமல் இருக்காங்க அவங்களுக்கு மட்டும்தான் இது ரிஸ்க்கு. யாரெல்லாம் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறீங்களோ நீங்களாம் கட்டாயமாக லிங்க் பண்ணிடுங்க. அப்படி லிங்க் பண்ணல அப்படின்னா உங்களால் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியாது. ஸோ ஃபர்தராக இந்த ஆதார் பேன் லிங்க் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னாக்கா யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்கம் டேக்ஸ் ஜிஎஸ்டி அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது மாதிரி ஜிஎஸ்டி அண்ட் இன்கம் டேக்ஸ் அப்டேட் உடனுக்குடன் நம்ம யூடியூப் சேனல்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க கண்டினியூஸா நம்ம சேனலை வாட்ச் பண்ணி உங்க ஜிஎஸ்டி நாலேஜும் இன்கம் டேக்ஸ் நாலேஜையும் நீங்க டெவலப் பண்ணி இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா என்னோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாம பெல் பட்டன்ல ஆல் நோட்டிபிகேஷன் கொடுத்துங்க. அப்பதான் நான் போடுற எஃபர்ட் இமிடியேட்டா அவங்க ரீச் ஆகும். நீங்க பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு கம்பெனில ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் சரி, ஜிஎஸ்டி இன்னைக்கு கட்டாயமா எல்லாருமே
தெரிஞ்சிருக்கணும். இது வரைக்கும் உங்களுக்கு ஜிஎஸ்டி தெரியாம இருக்கு இல்ல ஃபுல்லா தெரியல அப்படின்னா நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. நம்மளோட ஜிஎஸ்டி ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கங்க. ஜிஎஸ்டி பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் டீச் பண்றோம். ஜிஎஸ்டி இருக்கக்கூடிய அனைத்து ரிட்டனும் எப்படி ஃபைல் பண்றதுங்கிற கிளாஸ்லயும் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்க பிசினஸ்ல நடக்கக்கூடிய சின்ன சின்ன டிரான்சாக்சனுக்கெல்லாம் நீங்க யார் உதவியுமே இல்லாம நீங்களே இண்டிபெண்டன்டா டிசிஷன் எடுக்கலாம். இந்த ஜிஎஸ்டி கிளாஸ் பெய்டு சர்வீஸ் விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் இருக்கு, கான்டாக்ட் பண்ணிக்கங்க. ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைலிங் சர்வீஸ் தேவை அப்படின்னாலும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஜிஎஸ்டி ரிலேட்டட் அப்டேட் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுவரையும் பொறுமையா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததற்கு என்னோட மனமார்ந்த நன்றி. மீண்டும் பயனுள்ள அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.